Hi, hello, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் இருக்கார் இல்லையா, அவர் திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறது இந்திய அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய உடல்நிலை அப்படின்றது சரியில்லை, அதனாலதான் நான் வந்துட்டு இந்த பதவியை பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 67 பிரிவு ஏன் படி உடனடியா ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீப் தன்கர் சொல்லியிருந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சிகள் வந்து பலருமே வந்துட்டு அது எப்படிங்க மழைக்கால கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா, அதோடைய முதல் நாள் அப்படின்றத வந்துட்டு அவ்வளவு ஆக்டிவா வந்துட்டு நடத்தி முடிச்சிருந்தாப்புல, காலையில சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் அந்த கூட்டத்தொடர் அப்படின்றத நடத்தினவருக்கு திடுதிப்புன்னு எப்படி சாயந்தரத்துல இந்த உடல்நிலை அப்படின்றது சரியில்லாம போச்சு. இதுக்கு பல அரசியல் காரணங்கள் அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா 1:30 மணிக்கு நடந்த முதல் அலுவல் கூட்டம் இருக்கு இல்லையா, அதுல கலந்துகிட்ட JP நட்டாவா இருந்தாலும் சரி, பல முக்கியமான அமைச்சர்களா இருந்தாலும் சரி, 4:30 மணிக்கு நடந்த கூட்டத்தொடர்ல கலந்துக்கல. ஸோ இந்த 1 to 4:30 இருக்கு இல்லையா, மதியம் 1 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா மனசு வெறுத்து போய் ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அந்த 1 to 4:30க்குள்ள, அதை தாண்டி யார் இந்த ஜெகதீப் தன்கர், அடுத்த துணை குடியரசுத் தலைவரா யார் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யார் இந்த ஜெகதீப் தன்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 1989 தான் இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே இவர் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது இதெல்லாம் வந்துட்டு ராஜஸ்தான் தான். பட் 1989 தான் பார்த்தோம் அப்படின்னா ஜனதாதளம் இருக்கு இல்லையா, ஜனதாதளம் கட்சியில் சேர்ந்து அதுக்கப்புறமா 1989 தான் லோக்சபா உறுப்பினராக ஆகிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2008 பாஜகவுக்கு வராரு. ஸோ 2008 அவர் பாஜகவுக்கு வந்து அவர் வந்துட்டு ஒரு அட்வொகேட் அப்படின்னே சொல்லலாம். 2019 எக்ஸாக்டாக அவர் வந்து ஒரு 10 வருஷம் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாஜக அவரை மேற்கு வங்க ஆளுநரா போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாஜகவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் ஆட்சியில் இல்லையோ அங்கே ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆளுநர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்கர்னுடைய அந்த ஆளுநர் பதவிக்கு அப்புறமா தான் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்களோட கடுமையான மோதல் போக்கு அப்படின்றத கடைபிடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு RN ரவி அவர்களுக்கும் MK ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிற மாதிரி 10 மடங்கு சண்டை அப்படின்றதெல்லாம் மேற்கு வங்கத்தில் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி 2019 ஆளுநரா, அதாவது பாஜக கொடுத்த அஜெண்டா இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒர்க் பண்ணதுனால இம்ப்ரெஸ் ஆன பாஜக அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவி அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ துணை குடியரசுத் தலைவர் பதவி இருக்கு இல்லையா, அந்த பதவிக்கு வரவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களினுடைய தலைவர் அப்படின்றதுனால அங்கேயும் ஒரு சார்பாக பாஜகவுக்கு சார்பாகவே வந்துட்டு நடந்ததுனால அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் வரலாற்றிலேயே முதல் முறையாக துணை குடியரசுத் தலைவருக்கு எதிராலாம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்பாக பாஜகவுக்கு ஆதரவாக நடந்துக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்ச காலம்லாம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரையே வந்துட்டு பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை புறக்கணிச்சு வந்துட்டு ரிசைன் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனுக்கு தள்ளினாங்க அப்படின்றதும் யாருக்குமே புரியாத ஒரு புதிரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் அப்படின்றது சொல்லப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெகதீப் தன்கர் இருக்கார் இல்லையா, தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சையான கருத்துக்கள் வந்துட்டு தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீதிமன்றங்களுக்கு எதிராக வந்துட்டு தன்னுடைய ஸ்டாண்டை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசக்கூடியதா இருந்தாலும் சரி, சர்ச்சைகள்ல சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2வது தான் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். முன்னாள் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய யஷ்வந்த் சர்மா இருக்கார் இல்லையா, அவருக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சிகள் கொடுத்த அந்த கண்டனம் இருக்கு இல்லையா, கண்டனமா இருந்தாலும் சரி, அவருக்கு எதிராக வந்துட்டு அவங்க பண்ண தாக்கலையா இருந்தாலும் சரி, அவங்க பண்ண அந்த மனு தாக்கல் அப்படின்றத இவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மக்களவை மாநிலங்களவை 2லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கமே, அதாவது பாஜகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு அம்சமா யஷ்வந்த் சர்மா இருக்கார் இல்லையா, அவருக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தாக்கல் அப்படின்னு
அப்படின்றத பண்ணலாம். ஸோ அவருக்கு அகென்ஸ்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் பிளான் பண்ணியிருக்கும் போது தன்கா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு எதிர்க்கட்சிகள் கொடுத்ததை வந்துட்டு முதல் அலுவல் கூட்டத்தொடரில் பதிவு பண்ணது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் எதிர்க்கட்சிகள் கொடுத்ததை ஏற்றுக்கிட்டதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சியை சார்ந்த பல முக்கிய அமைச்சர்கள் ஜேபி நட்டா உட்பட பலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் பண்ணி ஜெகதீப் தன்கா இருக்கார் இல்லையா அவர்கிட்ட கடுமையாக வசைபாடினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த 1 மணிக்கு நடந்த முதல் அலுவல் கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா அதில் இருந்த ஜேபி நட்டா உட்பட பல முக்கிய அமைச்சர்கள் 4:30 மணிக்கு நடந்த அலுவல் கூட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 4:30 மணிக்கு அந்த கூட்டம் தொடங்கினதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜேபி நட்டா முக்கிய அமைச்சர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணாலும் கடைசி வரைக்கும் அவங்க வரல அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா அது நடக்கவே வந்துட்டு எதிர்க்கட்சிகளுக்கு தன்கா வாய்ப்புகள் அப்படின்றத பேச கொடுத்துருக்காரு. இதனால கடுப்பான ஜேபி நட்டா பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டத்தொடர்லேயே வச்சு அத்தனை பேர் முன்னாடியுமே வந்துட்டு எதிர்க்கட்சிகளுடைய கருத்து அப்படின்றத நீங்க பதிவு பண்ணக்கூடாது, நான் என்ன சொல்றேனோ நான் என்ன பேசுறேனோ அதை மட்டும் தான் நீங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அப்பயே எதிர்க்கட்சிகள்லாம் கடும் அமளியிலையும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா அவரை மதிக்காத ஒரு ஆக்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி உட்கட்சிக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு எப்படி சொல்றது ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முழு ஒத்துழைப்பு அப்படின்றது இல்லாததுனால இந்த பதவியில் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் தான் ஜெகதீப் தன்கா இந்த வேலையை தூக்கி போட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆளுங்கட்சியான பாஜக சார்பில் பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு உடல் நலத்துல தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பூசி சமாளிச்சாலும் எதிர்க்கட்சிகள் இப்படி பல குற்றச்சாட்டுகள் அப்படின்றத முன்வைக்கிறாங்க இருக்கலாம். சோ இன்னொரு பக்கத்துல அண்ணன் எப்படா காலி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்த பலருமே வந்துட்டு அந்த அரியணையை நோக்கி அவங்களுடைய ஸ்கெட்சை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றோம். அதுலயும் ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா நிதிஷ்குமார் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த துணை குடியரசுத் தலைவராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன்ஸ்லாம் வர இருக்க காரணத்தினால தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு அந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி அப்படின்றத கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யார் அடுத்த குடியரசுத் தலைவரா வருவாங்க அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெகதீப் தன்கா இருக்கார் இல்லையா அவர் துணை குடியரசுத் தலைவர் பதவியில இருந்து விலகினதை பத்தின உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். Bye bye.